கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை எல்லாரும் வாழ வேண்டும். சரிங்களா? இப்ப இறைவனுடைய வரமாக, இறைவன் தந்த வரமாக வார பலன்கள். ஒவ்வொரு நாளும் இறைவன் தந்த அருள், இறைவன் தந்த வரம், இறைவன் தந்த வரத்தினால் ஏற்படுகின்ற இந்த வார பலன்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான யோகத்தோடு உங்கள் வாழ்க்கை இந்த வாரம் தொடங்குகின்ற வாரம் தெய்வீக தன்மை கொண்ட எப்படிப்பட்ட இறைவனால் அருளப்படுகின்ற பல யோகங்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம். இந்த வார பலன்கள் என்பது எந்த தேதி என்றால் 15/9/2025 முதல் 21/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். நேர்களே, இதற்குரிய தமிழ் தேதி என்பது ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. பொதுவாக இந்த வார பலன்களில் ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்பு அம்சங்கள், கிரக அமைப்புகளை சரியாக கணிந்து உங்கள் கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ நடக்க போகின்ற பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சரியாக போகின்றது, புதிய புதிய யோகங்கள் என்னென்ன ஏற்பட போகின்றது, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சரியாக போகின்றது, குடும்பத்தில் சிலருக்கு என்ன பிரச்சனைகள் உருவாக போகின்றது, சிலருக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, தொழில் விருத்திகள் யாருக்கு எப்படியெல்லாம் நல்ல யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதையும் தெளிவாக பார்க்கப்படுகின்றோம். உங்கள் பிரச்சனைக்குரிய வழிபாட்டுக்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்களையும் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட போகின்றது. அதை கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம். பொதுவாக நீங்கள் அதாவது உங்களுடைய தெய்வ வழிபாட்டை ஆண்டவன் எல்லாருக்குமே அனைத்து யோகங்களையும் வழங்கப் போகிறார். இந்த வாரம் வழங்கப் போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஆச்சார அனுஷ்டானங்களுடன் உங்களுடைய கோரிக்கைகளை ஆண்டவனை நினைத்து வழிபடும் பொழுது, ஆச்சார அனுஷ்டானங்களுடன் அந்த ஆண்டவனை நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு வழிபடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவன் அனைத்து யோகங்களையும் வழிபட தயாராக இருக்கிறார். உண்மை வழிபாட்டுக்கு உயர்வு நிச்சயமாக உண்டு. உண்மை உழைப்புக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு. இங்கே உங்கள் சிறந்த யோகங்கள் இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட யோகங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகளாக என்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட போகின்றது, நல்ல யோகங்கள் என்ன ஏற்பட போகின்றது, என்ன பிரச்சனைகள்லாம் தீரப்போகின்றது, அதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கள் என்ன, என்ன பரிகாரங்கள் என்பதை தெளிவாக பொறுமையாக பார்க்கலாம், விளக்கமாக பார்க்கலாம். ஆதார கிரகங்கள் எங்கெங்கே எந்த இடத்தில் எந்த மாதிரி சிறப்பு யோகங்களோடு அமர்ந்து உங்களுக்கு அதற்குரிய பலன்களை வழங்கப் போகின்றது என்பதை ஆதாரப்பூர்வமாக, கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் அனைத்து யோகங்களையும் உங்களுக்கு தெளிவாக விளக்கப் போகிறேன். டிக் பண்ணாம பாருங்க. ஏன்னா அற்புதமான யோகங்கள் காத்து கொண்டிருக்கிற. டிக் பண்ணாம பாருங்க. இந்த வாரம் என்ன தலைகளாக உங்க வாழ்க்கையை மாற்றப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். புரிஞ்சுங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஆக இப்ப தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்குமே உங்களுக்கு இந்த வார பலன்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வாரப்பலன்கள் இறைவன் வரமாக தருகின்ற, இறைவன் வரமாக உங்கள் அனைவருக்கும் அருள்வாளிக்கின்ற வரம் தருகின்ற வார பலன்கள். சிம்ம ராசினியர்களே, உங்களுக்கான வார பலன்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு யோகம் சிம்ம ராசிக்கு.
சிம்ம ராசியில் ஆட்சி பெற்ற சூரியனாகப்பட்டவன் 2 நாட்கள் இருக்கிறார் இந்த வாரம். அதாவது 15/9/2025 முதல் 17 வரை, 16-17 2 நாட்கள் மட்டும், 15-16-17 3 நாள் வச்சுக்கோங்க. ஆனால் 17ஆம் தேதி மாறிறாரு, 2 நாள் தான், 15-16 17ஆம் தேதி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனாகப்பட்டவன், உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு, 2ஆம் இடம் பாதிப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிற அருமையான ஸ்தானம். ஒரு லாபாதிபதியோடு உங்க ராசிக்கு அதிபதி சேர்றார். அப்ப என்ன அர்த்தம்? உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில், உங்கள் வருமானம், உங்கள் முன்னேற்றம், உங்கள் நினைத்த காரியங்கள், ஒரு அரசாங்க உத்தியோகங்கள், அரசாங்க பதவிகள் எல்லாமே முன்னேற்றம் பெறக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? புதன் ஆட்சி உச்சம் 2ஆம் இடத்துல. இப்போ உங்க இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் கேது இருக்காங்க. சூரியன் சுக்கிரன் கேது. அதில் சூரியன் 2 நாள், அதுக்கப்புறம் கன்னிக்கு வந்துடுறாரு. இந்த கன்னிக்கு வரக்கூடிய யோகத்தை இப்போ பார்த்தாச்சு. இப்போ சுக்கிரன் கேது அந்த இடத்துல இருக்கிறாங்க. சுக்கிரனுக்கு 3-10க்குரியவன், 3-10க்குரிய சுக்கிரன். ஆக உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ கேதுவோடு சேரும் பொழுது இப்போ தொழிலில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். ஆனால் அதை நிறைவு செய்யக்கூடிய என்னதான் கேது சுக்கிரன் சேர்ந்து பல பிரச்சனைகள், ஏதாவது போக்குவரத்து, வாகனங்கள், இது சம்பந்தப்பட்ட தடைகள், ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் விநாயகன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இந்த 3 பொதுவாக சிறராசிக்கு 3-8க்குரியவர் அவ்வளோ யோகாதிபதி கிடையாது. அதே நேரத்தில் இந்த 3-10க்குரியவராக இந்த சிம்மராசிக்கு சுக்கிரன் அமைவதால் அந்த 3ஆம் இடத்துக்குரிய ஒரு யோகம் என்பது சில பாதிப்புகள், பயணத்துக்குரிய சில பயணங்களால் சில பேருக்கு ஏதாவது ஒரு சுகவீனத்தை ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? மற்றபடி பொருளாதாரம், பதவி யோகம், தன யோகம், செல்வ யோகம், பதவி யோகம், உத்தியோகத்தில் உயர்வு, மேன்மை பெறுவது, இது எல்லாமே தனஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் புதன் உங்களுக்கு புத ஆதித்ய யோகம். முதல்ல சிம்மராசிக்கு லாபாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறார். ஒரு மனுஷன் படிக்கிறான்னா அதுக்கு 2ஆம் இடம் தான், உத்தியோகம் பார்க்குறான்னா 2ஆம் இடம் தான். அதில் லாபத்தை எல்லாத்துலேயும் செய்கின்ற காரியம் எல்லாத்தையும் லாபம் அடையணும், அந்த முயற்சிகள் வெற்றி வரணும்னா 11ஆம் இடம். அப்போ 2மே வெற்றியாக இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட யோகம்? எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக சிம்மராசி எத்தனை இடையூறுகள், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். இந்த வாரம் இறைவன் அற்புதமான வரமாக தருகின்ற அற்புதமான பலன்கள். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி சிம்மராசி. அடுத்து சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா 4-9க்குரியவன், 4-9க்குரிய 3ஆம் இடத்துல. அதாவது எப்பயுமே 9ஆம் இடம் 3ஆம் இடத்தை பார்க்கும், 3ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 9க்குரியவர் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தான் அவர் அந்த இடத்தை பார்க்கும்போது உத்தியோகத்தில் மேன்மை பெறுது, வாகனத்தை யோகம் பெறுதல், வாகன யோகம் பெறுவதல், பயணத்தால் யோகத்தை பெறுவது, பூமியால் யோகத்தை பெறுவது, பதவியால் யோகத்தை பெறுவது என்று சொல்லக்கூடிய நிலையில் அமைந்து விடுகிறது. மேலும் குரு பார்வையில் இருக்கு செவ்வாய், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பார்வையில். அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் குரு பார்வையில் இருக்கும்போது 9ஆம் இடத்தை பார்ப்பதால் சிம்மராசிக்கு பல உயர்வுகள், பல உத்தியோக உயர்வுகள், பல செய்கின்ற உயர்வில் மேன்மை பெறுதல், பதவியில் மேன்மை பெறுதல், செல்வத்தில் மேன்மை பெறுதல் என்ற நிலை கண்டிப்பாக ஏற்படுமே தவிர மேலும் குறைவான யோகங்கள், மத்துவமான பலன்கள், மற்ற ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு குபேர நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரம் இருக்கும்போது எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. எதிரிகளால் ஏற்பட்ட, நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒன்றும்லாம் போயிடும், தூளாக போயிடும், பொடி பொடியாக போயிடும். மேலும் கூட்டு தொழில்கள், நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து தொழில் முன்னேற்றங்கள், இங்கே செய்கின்ற தொழில் அனைத்தும் மேம்படுகின்ற நிலையில் ஏற்படும், நல்ல உயர்வாக நிலை ஏற்படும். அதனால் பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை. சரிங்களா? ஆக தொடர்ந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை தொடர்ந்து பார்க்கிறார். இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்னன்னா, அதாவது 7ஆம் இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நமக்கு எதிரி ஆவாங்களா, எல்லாருடைய ஆதரவு கிடைக்குமா, நம்ம செய்கின்ற தொழிலில் ஒரு ஆதரவு ஏற்படுமா, ஒரு வியாபாரம் பார்க்கணுமா, அந்த வியாபாரம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம்.
ஒரு அரசியல் இருக்கும், ஒரு 7ஆம் இடம் சரியாக இருக்கணும். ஒரு பெரிய தொழில் பார்க்குறோம், 7ஆம் இடம் சரியாக இருக்கணும். எந்த ஒரு மனிதன உயர்வுகள் அனைத்துமே 7ஆம் இடத்தை வச்சு, அந்த 7ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஆக இதில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக சிம்மராசினரே, இது பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். எது எப்போ நடக்கும்ன்ற அவர் எழுதி வச்சிருக்காரு. அதை சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். சரிங்களா? ஆக கீழே நம்பர் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஏதாவது பிரச்சனை நீண்ட நாள் நடக்கலைன்னு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்தர்வாக்கு ஜோதிடர். 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.